எல்லாரையும் அட்மிட் மட்டும் பண்ணி விடு. மோர் ரெக்கார்ட் லேப்டாப் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். ஓகே வச்சிரவா? ஓகேவா? சோ இப்போ வெயிஸ்ட்க்கு வரோம். வெயிஸ்டோட மெஷர்மெண்ட்டை 4ஆல டிவைட் பண்றோம். 32 divided by 4 8 பிளஸ் 1 inch டார்க்குக்கு ஆட் பண்றோம். வேணும்னா ஒரு 0.5 வந்து லூஸுக்கு ஆட் பண்ணலாம். ஜென்ரலா ஜிப்பர் வைக்கிறதுனால அங்க லூஸ்க்கு ஆட் பண்ண தேவை கிடையாது. கேக்குதா எல்லாருக்கும்? கேக்குது மேம். எஸ் மேம். சோ டோட்டலா 9 inches. ஓகேவா? என்னோட வெயிஸ்ட 4ஆல டிவைட் பண்ணிருக்கேன் 8, அதோட 1 inch டாட்டுக்கு ஆட் பண்ணிருக்கேன் 9 inch. வேணும்னா ஒரு 0.5 ஆட் பண்ணலாம் லூஸுக்கு. எனக்கு வந்து அந்த இடத்துல இடுப்பு வந்து ஃபிட்டா இருந்ததுனால நம்ம ஃபிளேயர் கீழே போகும்போது நம்ம கொஞ்சம் கர்வியா தெரியும். அதனால நான் எப்போ அந்த இடத்துல லூஸ் வைக்க மாட்டோம். ஆனா உங்களுக்கு வேணும்னா ஒரு 1/4 inch 1/2 inch லூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இங்க எப்படி 0.5 ஆட் பண்ணமோ அந்த மாதிரி இங்க ஆட் பண்ணலாம் ஜிப்பர் வைக்கிறதுலயும். இங்க சோ இந்த வெயிஸ்ட் டோட்டலா 9 இருக்கா? 9 divided by 2 4.5. இப்ப டாட் நம்ம எங்க போடுவோம்? 4.5. சோ 4.5ல ஒரு கோடு மார்க் பண்ணிருக்கேன். 3.5 inchக்கு ஒரு டாட் போடுறேன். டாட் இன்டேக் எவ்வளவு? 1 inch. சோ இங்க 1/2 inch, இங்க 1/2 inch. சோ இப்ப பேக் வந்து என்னோடது க்ளோஸ் நெக். நீங்க இது 3.5 to 4 inch வரைக்கும் டாட் போடலாம். டாட்டோட லென்த் 3.5 to 4 inch போடலாம். இப்ப என்னோட பேக் வந்து எனக்கு ஷோல்டர்ஸ் ஆனா வைடா தான் இருக்கணும். அதாவது நெக் எனக்கு வைடா இருக்கணும், ஷோல்டர்ஸ் குட்டியா தான் இருக்கணும். அப்ப நான் என்ன பண்றேன், ஜென்ரலாவே இப்ப எல்லாருமே ஷோல்டர்ஸ் குட்டியா தான் போட ஆரம்பிச்சிட்டோம். நெக் வைடா இருந்தாதான் இப்போ அதுதான் ட்ரெண்டா இருக்கு. ஸோ அப்ப எனக்கு இந்த இடத்துல எப்படி நெக்கையும் ஷோல்டரையும் செப்பரேட் பண்றோம் அப்படின்னா, ஷோல்டரை வச்சும் செப்பரேட் பண்ணலாம், இல்ல நெக்கை வச்சும் பிரிச்சுக்கலாம். இப்போ நான் நெக்கை வச்சு பிரிக்கிறேன்னா என்னோட சைஸுக்கு 2.25 நெக் வைக்கலாம். அப்படி இப்ப நம்ம பிளவுஸுக்கு குர்த்திக்கெல்லாம் பார்ப்போம் இல்லையா? இந்த சைஸுக்கு இந்த மெஷர்மெண்ட் நெக் வைப்போம் அப்படின்ட்டு. இப்போ 32, 34, 36, 38, 40 அண்ட் அபோவ் 32ல இருந்தா பிளவுஸோட சைஸ் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதுக்கு 2, 2.25, 2.5 to 2.25, 2.25 to 3. சில பேர் வந்து 2.5 கூட வச்சுப்பாங்க. இதெல்லாம் வந்து 2.25 தான், அவ்வளவுதான். 2.25 to 3. அதுக்கு மேல கழுத்து போகாது. எல்லாருக்குமே 2ல இருந்து 3 வரைக்கும் தான் நெக்கோட மெஷர்மெண்ட் வைப்போம். நெக்குக்கு ஒரு வித்து வைக்கிறோம் இல்லையா? அந்த நெக்கோட வித்து, இந்த வித்து வந்து 2 to 2.25 தான். எல்லார் சைஸுக்குமே 3 வரைக்கும் போகும் சில சைஸுக்கு கழுத்து வச்சோம் அப்படின்னா. ஆனா இப்போ வந்து நம்ம ஷோல்டர்ஸை கால்குலேட் பண்ணி நம்ம நெக் மார்க் பண்றப்போ இந்த மெஷர்மெண்ட் உங்களுக்கு கரெக்டா எடுத்துக்கணும். இதுல நீங்க எந்த மிஸ்ஸும் பண்ணாம இருந்தீங்கன்னா இந்த ஷோல்டர் ட்ரூப்பா வருது, மத்தபடி இந்த ரொம்ப க்ளோஸா வருது, இல்லைன்னா ஆம்பிட்ல வந்து கரெக்டா கீழே வந்து அந்த நம்ம ஸ்டிச்சஸ் போடுறோம் இல்லையா, இது வந்து உட்காராது. ஆம் ரவுண்ட் மேல இந்த சைட் ஜாயிண்ட் கை ஜாயின் பண்றது உட்காராது. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கும். இப்போ இதுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டீங்கன்னா வேற எந்த பிரச்சனையுமே வராது. இப்போ எனக்கு இங்க வந்து ஒரு 2 inch ஷோல்டர் இருந்தா போதும். ஸோ நான் இங்க 2 inch மார்க் பண்றேன். இங்க 1/2 inch சிம்மிங் அலவன்ஸ், இங்க 1/2 inch சிம்மிங் அலவன்ஸ். நடுவுல எனக்கு 2 inch ஷோல்டர் பினிஷிங்னு நம்ம அதை சொல்லுவோம். ஷோல்டர் பினிஷிங் வந்து 2 inch. ஸோ நான் இங்க 2 inch விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத பேக் வந்து 3 inch தான் க்ளோஸ் நெக். ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்கேன் நான். இங்க 2 inches தான் விட்டுருக்கேன். இல்ல எனக்கு க்ளோஸ் நெக்ல பட் ஆனா எனக்கு ஷோல்டர் பெருசா இருக்கலாம்னா நீங்க இதை பெருசா கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. எனக்கு இது வேணும், அதனால நான் இது போட்டிருக்கேன்.
அவ்வளவுதான். இதையே எனக்கு டீப் நெக் பண்ணணும் அப்படின்னா ஷோல்டர்ஸா நம்ம மாத்த போறோம். இது புரிஞ்சுதா? நம்ம டீப் நெக் போலாமா? எஸ் மேம். ஹலோ, போலாம். டீப் நெக் போறதுக்கு ஒரே ஃபார்முலா தாங்க. பஸ்ட நம்ம 6ஆல டிவைட் பண்ணிக்கணும். ஸோ என்னோட பஸ்ட் வந்து 38, 6ஆல டிவைட் பண்ணா 6.5 வருமா? 6 6 36 5. ஸோ என்னோட ஷோல்டர் வந்து 6.5. இது வந்து ஜிப்பர் இல்லாம பாத்திரலாம். இங்க லெவல் பண்ணிக்கிறேன். இதுவும் ஆன் ஃபோல்டு. என்னோட யோக் வந்து 14.5 இன்ச்சு. ஆறு இன்ச் என்னோட ஷோல்டர். அதே 6 இன்ச் ஆம் ரவுண்டுக்கா வைக்கிறேன். இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடுறோம். இது அப்பர் செஸ்ட். அப்பர் செஸ்ட் 9.5, அதாவது 9 தான். 0.5 ஆட் பண்ணோம். இங்க வந்து 10 ஆட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா 3/4 இன்ச் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் ஃபிட் உள்ள போறதுக்கெல்லாம் ஈஸியா இருக்கும். 1 இன்ச்னா டோட்டலா வந்து நமக்கு 4 இன்ச் ஆட் ஆகும். நீங்க லூஸ் கால்குலேட் பண்ணும்போது எப்படின்னா டோட்டல் மெஷர்மெண்டோட 3 இன்ச் ஈஸி இருக்கலாம். அவ்வளவுதான். அதுக்கு மேல இருந்ததுன்னா அது ரொம்ப லூஸ் ஃபிட் ஆயிடும். மீடியம் ஃபிட்னா டோட்டல் இப்போ என்னோடது வந்து 35ன்னு வச்சுக்கோங்க. அதோட 3னா 38 இருக்கணும். 36னா அதோட 3னா 39 இருக்கணும். அவ்வளவுதான். ஸோ அப்ப நீங்க இங்க 3/4 இன்ச் டு 1 இன்ச் வரைக்கும் தான் லூஸ் வைக்கலாம். அதுக்கு மேல வைக்க கூடாது. இப்ப என்னோட மெஷர்மெண்ட் வந்து 9. யாரு? ஸோ இப்போ 9 இன்ச் 1 இன்ச் வரைக்கும் லூஸ் வைக்கலாம். 1/2 இன்ச் வச்சீங்கன்னா டைட் ஃபிட் இருக்கும். 3/4 இன்ச் வரைக்கும் வச்சுக்கலாம். நம்ம சாய்ஸ் தான் இந்த லூஸ் வைக்கலாம். புரியல. ஹலோ, கேக்குதா? கேக்குது மேம். ஓகே. சோ இது வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது வீடியோ தெரியுதா? உங்களுக்கு என்ன அளவுக்கு லூஸ் வேணும், எந்த அளவுக்கு நீங்க லூஸ் ஃபிட் போடுவீங்க அப்படிங்கறத பொறுத்து. பிரின்சஸ் லைன் பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு நீங்க ஜிப் வச்சாலும் ஜிப் வைக்கலனாலும் லூஸ் தர தேவையில்லை. டீப் நெக் இருந்துச்சு அப்படின்னா, க்ளோஸ் நெக் நீங்க போறீங்க அப்படின்னா கம்பல்சரியா ஜிப் வச்சுக்கிறது தான் நல்லது. டீப் நெக் போறப்ப பிரின்சஸ் லைன்ல கூட நீங்க ஜிப் வைக்க வேணாம். ஃபிட் வந்து 0.5 இன்ச்சஸ் நீங்க லூஸ் கொடுத்தா கூட போதும். டைட் ஃபிட்டா தான் இருக்கும். பட் ஆனா உள்ள ட்ரெஸ் இறங்கிடும். ஸோ வெயிஸ்ட் அதே சேம் தான். 8 plus 1, அதாவது 32 divided by 4, 8, 8 plus 1 plus 1 inch or 0.75 inches. இங்கேயும் 9 plus 1 inch or 0.75. நான் இங்க 0.75 ஆட் பண்ணிருக்கேன். அதே மாதிரி இங்கேயும் 0.75. இங்கேயும் சேம் ப்ரொசீஜர். டாட் வந்து 2ஆல டிவைட் பண்ணி 3 to 4 இன்ச்சுக்கு ஒரு டாட் போட்டுக்கலாம். இது வந்து டீப் நெக்கா போறீங்கன்னா இந்த நெக்குக்கு மேல இந்த டாட் வரக்கூடாது. அது கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்போ அதே சேம் ப்ரொசீஜர். நெக் எப்படி அங்க ஆம் ரவுண்ட் செக் பண்ணமோ அதே மாதிரி இதுக்கு பாதி, இதுக்கு பாதி. ஸோ இங்க 8 இருக்கான்னு செக் பண்ணுங்க. ஸோ 8 நம்ம இங்க கொடுத்த 0.75, இங்கேயும் 0.75 லூஸ் அதுவாவே ஆட் ஆன் ஆகுது. இல்ல எனக்கு ஆம் ரவுண்ட்ல வந்து கொஞ்சம் ரொம்ப லூஸ் ஆகுற மாதிரி ஃபீல் இருக்கு. ஒரு சில பேருக்கு அது ஃபீல் ஆகும். எனக்கு ஆம் ரவுண்ட் கரெக்டா இருந்தா போதும், ஆம் ரவுண்ட் கிட்ட எனக்கு லூஸ் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மேல தூக்கிக்கோங்க. அவ்வளவுதான். இல்ல இது பத்தல அப்படின்னா கீழே எடுத்துக்கணும். இது வந்து எல்லா பிளவுஸ்க்கும் இதேதான், குர்த்திக்கும் எல்லா கார்மெண்ட்டுக்குமே ஆம் ரவுண்ட் கரெக்ஷன் இதுதான் பண்ணுவோம். ஒண்ணு மேலே 1/2 இன்ச் ஏத்துவோம், இல்ல கீழே 1/2 இன்ச் இறக்குவோம். அவ்வளவுதான். கம்மியாக்கணும்னா மேல எடுத்துக்கோங்க, அதிகமாக்கணும்னா கீழே எடுத்துக்கோங்க. ஸோ இப்ப எனக்கு இங்க 2.5 இன்ச் நெக் மார்க் பண்றேன். எனக்கு 3 இன்ச்ல பினிஷிங் ஆகும். ஒரு 8.5 இன்ச் வந்து பேக் நெக் மார்க் பண்றேன். இங்க வந்து 2.5 மார்க் பண்றோம்னா நமக்கு வைடா வேணும்னா இங்க 3 வச்சுக்கணும். ஸோ இங்க இருந்து இப்படி கொஞ்சம் கிராஸா எடுப்போம். இப்படி எடுத்தீங்கன்னா நல்ல வைட் ரவுண்ட் வரும். இப்படி எடுத்தீங்கன்னா யூ மாதிரி வரும்.
ஸோ பின்னாடி வேற ஏதாவது நெக் டிசைன் வேணும்னாலும் நீங்க பண்ணிக்கலாம். இன்னொன்னு இம்பார்ட்டன்டானது வந்து இங்க நம்ம லெவல் பண்ண பிறகு இங்க 1/2 இன்ச் மேல தூக்குறோம் இந்த டாட்டுக்கு அப்புறம். எல்லா எல்லா இதுலயும் எடுப்போம். எதுக்காக அப்படின்னா நம்ம சில ரெடிமேட் ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா தெரியும். 2 சைட்லயும் மட்டும் தொங்கும். லெவலா இருக்காது. இப்போ நம்ம உடம்பு வந்து இப்படி ரவுண்டா இப்படி ஃபிட் ஆகும் ட்ரெஸ்ல. இங்க மட்டும் என்ன ஆகும்னா இப்படி போய் ஃபிட் ஆயிட்டு இருக்கும். ஒரு நிறைய ட்ரெஸ்ஸஸ்ல. இப்ப இந்த மாதிரி ஷேப் நீங்க இங்க எடுக்கல 1/2 இன்ச் அப்படின்னா அது அந்த ஸ்ட்ரைட் வெயிட்டுக்கு என்ன ஆகும்னா அந்த சைட்ல ஸ்டிச்சஸ் இருக்கு இல்லையா, அந்த வெயிட்டுக்கு வந்து அது கீழே தொங்குற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். அதுக்காக ஒரு 1/2 இன்ச் இங்க சைட்ல மட்டும் மேல தூக்கிக்கிறோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? இங்க இவ்வளவு டீப் நெக் போகும்போது நீங்க 2.5 இன்ச்ல ஒரு நாட்டு போட்டுக்கோங்க. நாட்டோட லென்த் வந்து டோட்டலா 1.20 மீட்டர்ஸ் வச்சுக்கலாம். 1 மீட்டர்ல இருந்து 1.25 மீட்டர் நீங்க நாட்டு திருப்பி அதை 2ஆ கட் பண்ணிக்கலாம். நாட்டு வந்து 2.5 இன்ச்ல வைக்கணும். 2.5 இன்ச்ல வச்சா கரெக்டா இருக்கும். நீங்க 1 கூட வச்சுக்கலாம், இல்ல 2 கூட வச்சுக்கலாம். அது கீழே 1.5 இன்ச்ல 2 வச்சுக்கலாம். இந்த நாட்டு வச்சுக்கிறதெல்லாம் டிசைன் பொறுத்து, இல்ல இங்க லூப் போட்டுட்டு நீங்க ஒரு பெரிய நாட்டா திருப்பி கூட வச்சுக்கலாம். அதெல்லாம் உங்க சாய்ஸ். பேக்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஒன் டைம் மட்டும் திருப்பி சொல்லுங்க மேம். ஒன் டைம் என்ன சொல்லணும்டா? இல்ல இப்ப இந்த நாட் ப்ரொசீஜர் சொல்றீங்களே, மேல இருந்து இந்த 2.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிட்டு அந்த இடத்துல நாட் வைக்கணும்னு சொல்றீங்களா? ஒரு நாட்டோ ஆமா 2 ஆமா நாட்டோ வச்சுக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா அது வச்சுக்கலாம். ஆமா டீப் நெக் மட்டும் ஒரே வாட்டி சொல்லுங்க. டீப் நெக் வந்து என்னன்னா நம்ம பஸ்ட் மெஷர்மெண்ட்டை 6ஆல டிவைட் பண்ணிக்கிறோம். இதுவே வந்து இது வந்து எப்படின்னா இந்த ஃபார்முலா எதுக்கு அப்ளை ஆகும்? இது வந்து ஒரு நெக்கு மட்டும் ஷோல்டரும் நெக்கும் மட்டும் ஒரு தனியா ஒரு சிலபஸே இருக்கும்பா. அது ரொம்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணதான் வரும். இப்போ உங்களுக்கு க்ளோஸ் நெக் வைக்கிறதா இருந்தா ஃபுல் இது தனியா நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு போட் நெக் பண்றோம்னு வச்சுக்கோங்க, ஷோல்டரை 2ஆல டிவைட் பண்ணிடுவோம், அப்படியே வச்சிடலாம். அப்ப நெக்கோட லென்த் அதாவது டெப்த் எவ்வளவு இருக்கும்னா முன்னாடி ஒரு 2 2.5 இன்ச் 3 இன்ச் இருக்கணும், பின்னாடி ஒரு 2 2.5 இன்ச் இருக்கணும், அவ்வளவுதான். இதுல வந்து நீங்க ஃப்ரண்ட்டை மட்டும் நான் இறக்கிக்கிட்டே வரேன்னா அதுக்கேத்த மாதிரி ஷோல்டர்ஸ்ல வந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச் கம்மியாயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து அந்த பின்னாடி போட்டது வந்து ஒரு பேக் க்ளோஸ் நெக்குக்கு போட்டேன். அப்ப நான் என்ன பண்ணேன், ஷோல்டரை 2ஆல டிவைட் பண்ணிட்டு அதுல 1 இன்ச்ச லெஸ் பண்ணி ஃப்ரண்ட் டீப் வைக்கிறதுனால அதை 1 இன்ச் லெஸ் பண்ணேன். இப்போ இங்க வந்து நம்ம க்ளோஸ் நெக் பண்றோம், அதுவும் எப்படின்னா சாரி டீப் நெக் பண்றோம், அது ஒரு மீடியம் டீப் தான், ரொம்ப டீப் பண்ணல நான். இப்போ இந்த மீடியம் டீப்புங்கிறது 8.5 இன்ச் 9 இன்ச் 9.5 வரைக்கும் தான் மீடியம் டீப். அந்த 9.5 வரைக்கும் வர்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா வந்து நீங்க அப்ளை பண்ணணும். இதே நீங்க 11 11.5 எல்லாம் போறீங்க, ரொம்ப டீப்பா போறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த மெஷர்மெண்ட்ல இருந்தே நீங்க 1 இன்ச் லெஸ் பண்ணிக்கிற மாதிரி 1/2 இன்ச் லெஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். அது பஸ்ட்டை வச்சு நீங்க கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு வேற ஃபார்முலா. இது வந்து 8.5 to 9 வரைக்கும். இதுக்கு மேல நீங்க போறீங்கன்னா இந்த ஷோல்டர் 6 இருக்கிறது 5 தான் பண்ணுவோம் நம்ம இந்த சைஸுக்கு. ஓகேவா? ஸோ இப்ப நான் இங்க 2.5 இன்ச் நெக் மார்க் பண்ணிருக்கேன். எனக்கு ஷோல்டர்ஸ் இது பெருசா இருந்தா பரவாயில்ல, சின்னதா வேணும்னா அதே ப்ரொசீஜர் தான். இங்க 2 இன்ச் மார்க் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம கழுத்தா விட்டுருவோம். இங்க 8.5 இன்ச் நெக்கோட டெப்த் மார்க் பண்ணிருக்கேன். இங்க 2.5 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். எனக்கு வைடா வேணும் அப்பதான் நல்லா இருக்குங்கிறதுனால இங்க 3 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன் அகலம். சோ இத ஒரு ஸ்கொயர் பண்ணிட்டு அதுல டீப் யூ பண்ணலாம் இல்லனா டீப் ரவுண்ட் பண்ணலாம். இந்த 2 மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்கொயர் நெக் பென்டகன் நெக் என்ன வேணா போட்டுக்கலாம். வேற ஏதாவது டவுட் இருக்கா? இங்க 1/2 இன்ச் தூக்கணும், இது இம்பார்ட்டன்ட். அந்த பேக் பண்ணோம் இல்லையா, அந்த பேக்லயுமே நம்ம எல்லா இடத்துலயுமே இந்த 1/2 இன்ச் வந்து பேக்ல நம்ம தூக்குவோம். இதை லெவல் பண்ணி தான் நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணுவோம். அதனால இந்த 1/2 இன்ச் வந்து ரெடியூஸ் பண்ணணும் டோட்டல் லென்த்ல இருந்து. டவுட் இருக்கா? போலாமா? ஃப்ரண்ட் போலாமா? போலாம் மேம். ஓகே ஓகே மேம். இப்ப ஸ்லீவ்ஸ் பார்த்துட்டு ஃப்ரண்ட் போலாம். இப்போ ஸ்லீவ்ஸ்க்கு 4 லேயர், அதெல்லாம் 2 லேயர்ல போடுவோம். ஏன்னா 2 பேக் 2 ஃப்ரண்ட். கை வந்து 2 கை 4 லேயர்ல எடுப்போம். இது வந்து ஆன் ஃபோல்டு. ஸோ இங்க லெவல் பண்ணிக்கிறேன். இங்க வந்து 1/2 இன்ச் சீமிங் அலவன்ஸ் கொடுப்போம். லெவல் பண்ணிட்டு 1/2 இன்ச் சீமிங் அலவன்ஸ் கொடுக்குறேன். இது தைக்கிறதுக்கு கீழே மடிச்சு தைக்கிறது. இப்போ என்னோட கையோட லென்த் வந்து 10 இன்ச்சு.
ஸோ ஒரு ஹாஃப் அன் இன்ச் சீமிங் அலவன்ஸ் டோட்டலா 10.5. எதுக்கும் இன்ச் டேப் வச்சு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்ச் டேப்பும் இந்த சின்ன இன்ச் டேப் தான் யூஸ் பண்ணணும், பெரிய இன்ச் டேப்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் எந்த இன்ச் டேப்ல மெஷர் பண்றீங்களோ அதே இன்ச் டேப்பை வந்து நீங்க டிராஃப்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுங்க. இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இங்க இருந்து 10 + 0.5 இன்ச்சஸ் வந்து ஆட் ஆன் பண்றேன். 10.5 இன்ச்சு டோட்டல் லென்த். இந்த அரை இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கு கைக்கு. இங்க இருந்து 3.5 இன்ச்சு. ஸோ இந்த 3.5 இன்ச்சு அப்படிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்டா 36 சைஸ் பிளவுஸ் 38 சைஸ் பிளவுஸ்க்கு வைக்கிறது. இதுக்கு கால்குலேஷன் இருக்கும். நம்ம வந்து 36 வந்து 12ஆல டிவைட் பண்ணிக்கலாம், 8ஆல டிவைட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வெஸ்டர்ன் கார்மெண்ட் தான் செட் ஆகும். நம்ம இந்தியன் கார்மெண்ட்டுக்கு வந்து அது அந்த அளவுக்கு அப்ளிகபிளா இருக்காது. ஜென்ரலா இது என்ன சைஸுக்கு என்னென்ன கேப் லென்த் வைக்கிறோம் அப்படின்னா 32, 34 அதே தான் சேம், 36, 38, 40, 3.75, 3.5, 3.25, 3, 2.75. இது வந்து இந்த கேப் லென்த் வச்சாலே பிளவுஸுக்கு சல்வாருக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகும். ஸோ இப்போ என்னோடது 38, நான் 3.5 வச்சிருக்கேன். இங்க இருந்து 2 இன்ச்சஸ் விட்டுருங்க. இதெல்லாம் ஸ்டாண்டர்ட். ஒரு சின்ன சைஸ் போகும்போது இது 1.5 இன்ச் ஆகும், அவ்வளவுதான். இங்க இருந்து 2 இன்ச் விட்டுட்டு இப்போ என்னோட அளவு வந்து ஆம் ரவுண்ட் வந்து 8.5 இருக்கு. ஸோ நான் 8.5 என்ன பண்றேன்னா 8.25 தான் மார்க் பண்றேன். ஏன்னா அது கிராஸ்ல இருக்கும்போது நம்ம 1/4 இன்ச் தானா வந்துடும். 8.5 8.25 மார்க் பண்றேன். இங்க இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஸ்ட்ரைட் லைன்ல மேல 1/4 இன்ச், அதாவது இதுக்கும் இதுக்கும் பாதியில, இதுக்கும் இதுக்கும் பாதியில கீழே 1/4 இன்ச். அந்த ஸ்ட்ரெயிட் லைன் எவ்வளவு எடுத்தீங்கப்பா? ஸ்ட்ரைட் லைன் வந்து இங்க இருந்து எடுத்தேன் பாருங்க, இங்க இருந்து எடுத்திருக்கேன். நம்மளோட கையோட நுனி இருக்குல்ல, அங்க இருந்து 8.25 எடுத்திருக்கேன். இப்ப என் ஆம் ரவுண்ட் 8னால நான் 1/4 இன்ச் கம்மியா எடுத்திருக்கேன். நீங்க 8.25 வச்சீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் தானே, பயாஸ்ல பீஸ் இருக்கும். அதனால கை மூட்டுறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா துணி வரும். அதனால ஒரு 1/4 இன்ச் கம்மியா எடுக்கிறோம். அதுக்கப்புறம் 2 இன்ச் விட்டுருக்கேன். இது வந்து பெரிய சைஸ்னால 2 இன்ச் விட்டுருக்கேன். இதே நீங்க வந்து 32 எல்லாம் பண்றீங்கன்னா 1.5 இன்ச் விட்டுக்கணும். விட்டுட்டு இங்க இருந்து இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதுக்கும் இதுக்கும் பாதி. அதே மாதிரி இதுக்கும் இதுக்கும் 8னா பாதி. 8.25 எடுக்கணும்னு சொல்றீங்களா? 8ன்றனால 8.25 எடுத்திருக்கீங்களா? 8.5 எடுக்கிறேன். 8.5 எடுக்கிறேன். நமக்கு ஓகே லூஸ் ஓகே டன். வருது இல்லையா, ஆம் ரவுண்ட்ல இங்க ஒரு லூஸ் ஆட்டோமேட்டிக்கா ஃபார்ம் ஆகும் இல்லையா. என்னோட இதுல வந்து ஆம் ரவுண்ட் 8.5 வச்சிருக்கேன் நானு. ஓகே ஓகே டன். நம்ம பாடி பீஸ்ல மட்டும் லூஸ் கொடுக்கல, ஆம் ரவுண்ட்லயும் லூஸ் கொடுத்துருக்கோம். எனக்கு நீங்க அது ஒரு தடவை ஸ்டிச் பண்ணி பார்த்துட்டு, இப்ப எனக்குலாம் ஆம் ரவுண்டும் லூஸ் இருந்தாதான் ஃபிட் கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். ஒரு சில பேருக்கு எனக்கு ஆம் ரவுண்ட் வந்து டைட்டா தான் வேணும்னு கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஒரு மாதிரி ஃபீல் லூஸா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இந்த க்ரீசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது நல்லா இல்ல ட்ரெஸ்ன்னு நினைப்பாங்க. பட் மேக்ஸிங்கிறது ஸ்கின் ஃபிட் கிடையாது, கொஞ்சம் நம்ம லூஸா தான் போடுவோம். ஸோ இந்த 1/2 இன்ச்ச இங்க கனெக்ட் பண்ணுங்க. இதுக்கும் இதுக்கும் இருக்க 1/2 இன்ச்ல இந்த கோட்டு மேலேயே எடுத்துட்டு வந்துட்டு இங்க ஒரு 1/4 இன்ச் டவுன் பண்ணுங்க. இங்க வந்து என்னோட கை வந்து 10.5, அத 2ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 5.25, ஒரு 1/4 இன்ச் லூஸ் வச்சுக்கிறோம், 5.5. ஸோ நான் என்னன்னா டோட்டலா ஒரு 1/2 இன்ச் லூஸ் வச்சு 11 மார்க் பண்ணிருக்கேன். 11 டிவைட் பை 2 5.5. ஸோ அவ்வளவுதான் ஸ்லீவ். இது எப்படி இருக்கும்னா நம்மளோட இமை மாதிரி வரணும். ரொம்ப ஈஸி, பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஈஸி. இங்க இருந்து இங்க 1/4 இன்ச், இது ரெண்டுத்துக்கும் ஹாஃப், இங்க 1/4 இன்ச். 0.25 கொஞ்சம் ஒரு பாயிண்ட் வேணா கூட வரலாம், அவ்வளவுதான். இங்க 2 இன்ச் வச்சுக்கோங்க. சின்ன சைஸா இருந்தா 1.5 இன்ச் வச்சுக்கோங்க. இங்க இருந்து நம்ம ஆம் ரவுண்டுக்கு போட்ட கோடுல பாதி எடுத்துட்டு அதுல ஒரு 1/2 இன்ச் மேல மார்க் பண்ணி ஒரு இமை மாதிரி எடுத்துட்டு வந்துட்டு அந்த கோட்டு மேலேயே போகணும். இந்த 2ல பாதி எடுத்துட்டு கீழே இந்த இடத்த எடுத்துட்டு வந்துட்டு இந்த கோட்ல இருந்தே எடுத்துட்டு போய் இந்த பாயிண்ட கனெக்ட் பண்ணணும், அவ்வளவுதான். இது ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 4-5 தடவை ட்ரை பண்ணீங்கன்னா வந்துரும். இப்ப ஆம் ரவுண்ட் வந்து நமக்கு 8.5 இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது 8.5 வந்துரும். நீங்க 8.25 வந்துரும். ஏன்னா இப்ப நம்ம கொஞ்சம் இப்படி வளைவாலாம் எடுத்துட்டு வரோம் இல்லையா, அதுல வந்துரும். அதனாலதான் இந்த 1/4 இன்ச் கம்மியா கட் பண்றோம். இப்போ உங்க ஆம் ரவுண்ட் 9னா நீங்க 8.25 வச்சா போதும். உங்க ஆம் ரவுண்ட் 8னா 7.25 வச்சா போதும். ஏதாவது டவுட் இருக்கா கையில? இப்போ இது வந்து எல்போ லென்த் பண்ணிருக்கோம். இதே ஷார்ட்னா உங்க லென்த் ஷார்ட் எவ்வளவு 6 இன்ச்னா 6 இன்ச்சுக்கு நீங்க இதே டிராஃப்ட் பண்ணுவீங்க.
பெரிய கை ஃபுல் ஸ்லீவ்ஸ் வேணும்னா 20 இன்ச்சஸ் பண்றீங்கன்னா ஃபிட்டிங்க்கு ஒரு 4-5 அளவு எடுத்துக்கோங்க. இப்ப எல்போ கிட்ட ஒரு ஃபிட்டிங் அளவு எடுத்துக்கோங்க. இந்த இடத்த வந்து மிடில் ஆர்ம்னு சொல்லுவோம், மிடில் ஹேண்டுன்னு சொல்லுவோம். இல்லைன்னா மிடில் ஹேண்டு கிட்ட ஒரு மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்க உள்ள ரிஸ்ட் கிட்ட ஒரு அளவு எடுத்துக்கிட்டு ஆர்ம் ஸ்கேல்னு ஒண்ணு இருக்கும், பிளாக் கலர்ல இருக்கும் ஆர்ம் ஸ்கேல்னு சொல்லிட்டு அந்த ஸ்கேல இந்த இடத்துல வச்சீங்க அப்படின்னா ஒரு வளைவா ஃபார்ம் ஆகும் ஒரு கோடு. அந்த அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா அந்த ஃபிட் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ்க்கு ஃபிட் வந்து கரெக்டா இருக்கும். எந்த இடத்துலயும் லூஸ் இருக்காது. ஸ்ட்ரைட்டா கோடு போட்டீங்க அப்படின்னா ஃபுல் ஸ்லீவ்ல வந்து அங்கங்க லைட்டா லூஸ் இருக்கும். அந்த ஆர்ம் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். நான் அது வேணா லிங்க் அனுப்புறேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அமேசான், பிளிப்கார்ட்ல இருக்கும், வாங்கிக்கோங்க. கை புரிஞ்சுது இல்ல? எஸ் ஸோ மேம். இப்போ அந்த ஆர்ம் ஸ்லீவ் எப்படி வைக்கணும்ன்றத ஒரு வாட்டி காட்டுவீங்களாப்பா? இல்ல அந்த ஸ்கேல் நான் உங்களுக்கு அது எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு வீடியோ வேணா அந்த குரூப்லயே போடுறேன். அந்த ஸ்கேல் நான் எடுத்துட்டு வரல இப்போ. ஷூர். ஓகே, ஓகே. நான் இந்த ஸ்லீவ் மட்டும் இப்ப கட் பண்றேன். ஏன்னா ஸ்லீவ் வந்து அடுத்து நம்ம ஒரு 2 பேட்டர்ன் பார்க்க போறோம் இல்லையா, அது. சிசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அதே மாதிரி நம்ம 10 அந்த மாதிரி சிசர்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஹேண்டியா இருக்கும். இப்ப நான் வச்சிருக்கிறது வந்து 11, 12 யூஸ் பண்ணீங்கன்னா அது மாஸ்டர் சிசர்னு சொல்லுவாங்க. அது வந்து உங்களுக்கு ஷோல்டர்க்குலாம் வலிக்கும். ப்ராக்டிஸ் ஆகுற வரைக்கும் நீங்க ஒரு 10ஆம் நம்பர் சிசர் யூஸ் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். 9 ரொம்ப சின்னதா இருக்கும். ஆனா 10 எடுத்துக்கலாம். இந்த ஓகே மாதிரி மேம். ஆர்ஓசி பிராண்ட் இருக்கும். இந்த சைனா மேட் இதெல்லாம் நல்லா இருக்கும் இந்த சிசர் யூஸ் பண்றதுக்கு. பிளாக் கலர் கிளாத் வெட்டுறதுக்கு. அதுல பேப்பர் வெட்டாதீங்க, நான் வெட்டுறேன் பேப்பர். ஸோ இது ஸ்லீவோட இதுதான் ஸ்லீவ் டிராஃப்ட். நம்ம இதை வச்சுதான் நம்ம பஃப் ஸ்லீவ் பண்றீங்களோ என்ன ஸ்லீவ் பண்றீங்களோ. அதே மாதிரி இந்த கர்வ்ஸ் கட் பண்றப்பையும் உங்க சிசர் வந்து ஸ்மூத்தா போகணும். அப்படி கரெக்ட்னு கட் கொடுக்க கூடாது. ஒரு ரவுண்ட் போகுது அப்படின்னா ஸ்மூத்தா டிராஃப்ட் பண்ணி பாக்குறதும் பிளைன் அந் ஷீட்ஸ்ல டிராஃப்ட் பண்ணி பாருங்க. பிரிண்டட் அந்த நியூஸ் பேப்பர் மாதிரி இருக்கிறதுல பாக்காதீங்க. அது உங்களுக்கு அவ்வளோக்கா ஒரு நீட்டா இருக்க மாதிரி தெரியாது. அந்த ஆர்ம் ஹோல் கட்டிங்ல நீங்க லைன் போட்டிருக்கீங்களாப்பா? அது 1 இன்ச்சா 1.25 இன்ச்சா? ஆம்ப்ரோன்ல எங்க சொல்றீங்க? இங்கயா? 1 இன்ச் 1 அந்த இன்ச். லைன் 1 இன்ச்சா? ஓகே. ஆமா. ஸோ இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்க்கலாம். இப்போ நார்மல் ஃப்ரண்ட் எப்படி பண்ண போறோம், ஃப்ரண்ட் எப்படி பண்ண போறோம் அப்படின்னு. ஸோ நார்மலுக்கு நம்ம இப்போ ஜிப்பர் போட்டிருந்தீங்கன்னா அந்த ஜிப்பர் மார்ஜினை விட்டுட்டு அப்படியே ட்ரேஸ் பண்ணிப்போம் பேக்கை. ஜிப்பர் மார்ஜின் இல்ல அப்படிங்க, இதுல வந்து ஜிப்பர் மார்ஜின் இல்லாம தான் நம்ம போட்டிருக்கோம். அதனால இதுவும் ஆன் ஃபோல்டு, ஃப்ரண்ட்டும் ஆன் ஃபோல்டு அப்படியே வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். கீழே எப்பவுமே ஒரு 1/2 இன்ச் துணி 1 இன்ச் துணி இருக்கிற மாதிரியே பார்த்து ட்ரேஸ் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ இந்த இடத்த ட்ரேஸ் பண்ணிருக்கேன், இந்த இடத்த ட்ரேஸ் பண்ணிருக்கேன். நெக்கோட எவ்வளோ அளவு விட்டுருக்கோங்கிறத ட்ரேஸ் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ட்ரேஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ இது ஒரு நார்மல் ஃப்ரண்ட்டுக்கு, அதாவது பிரின்சஸ் லைன் இல்லாத ஃப்ரண்ட்டுக்கு. இப்போ என்னோட ஃப்ரண்டோட நெக் வந்து 6.5 இன்ச்சு. ஸோ நான் 6.5 இன்ச்சு ஒரு ஸ்கொயர் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து இங்க கொஞ்சம் நெக் வைடா இருந்தா நல்லா இருக்கும். அதனால நான் ஒரு 1/2 இன்ச் தள்ளி இந்த லைனை போடுறேன். இங்க ஒரு ஸ்வீட் ஹார்ட் நெக் லைன் எடுக்கிறேன். கொஞ்சம் வைடா இருந்ததுன்னா ஃப்ரண்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும், கம்ஃபர்டபுளா. அதே மாதிரி ஆம் ரவுண்டுக்கு இந்த இடத்துல நமக்கு 1/4 இன்ச் இருக்கணும். இந்த இடத்துல 0.25 இன்ச்சஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்க கோடு போடுங்க. இப்படி ஒரு கோடு போட்டுட்டு
இந்த ஆம் ரவுண்ட் டெப்த் இந்த இடத்துக்குள்ள முடிஞ்சிடணும். இங்கெல்லாம் டச் ஆகக்கூடாது. இல்லைன்னா இங்க ஜாயின் பண்ணும்போது ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் ஜிக்ஸாக் ஆகி கொஞ்சம் நவுந்து வந்துரும் ஜாயிண்ட்ல. சோ இங்க ஆரம்பிச்சு இந்த முன்னாடி முடிச்சிடணும். இப்ப நம்ம கட் பண்ணும்போது எங்க இருந்து கட் பண்ணுவோம்னா இங்க இருந்தே கட் பண்ணுவோம் இந்த டெப்த். இதுக்கு முன்னாடி ஒரு 1 இன்ச்லயே முடிச்சிருவோம். இங்க 1 இன்ச்சுக்கு முன்னாடியே இதை முடிச்சிருங்க. ஆம் ரவுண்ட் டெப்த் எடுக்கிறத இங்க ஒரு 2 இன்ச்சஸ்க்கு அப்புறம் கட் பண்ணுங்க. பாருங்க 2 இன்ச்சஸ்க்கு அப்புறம் இது அப்படியே டெப்த் எடுக்க ஸ்டார்ட் ஆகும். இது வந்து ஃப்ரீ ஹேண்ட்ல தான் நீங்க போட்டு போட்டு பழகணும். இல்லைன்னா இது நான் ஒரு கால்குலேஷன் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்புவேன். அதுல பாத்தீங்கன்னா இங்கேயும் டிஃபரன்ஸ் வந்து ஒரு 1/4 இன்ச் வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும் தான் இருக்கும். அதே தான் நான் ப்ராக்டிக்கலா நம்ம பண்றதுக்கும் தியரிட்டிக்கலா நீங்க ஒரு அப்ளிகேஷன் பண்றதுக்கும் இருக்க வித்தியாசம். இங்க ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டு இந்த 1/4 இன்ச் அப்படியே டெப்த் எடுத்துட்டு போயிட்டு இங்க 1 இன்ச்சுக்கு முன்னாடி நிப்பாட்டிடுங்க. அவ்வளவுதான். இது வந்து ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே இல்ல? இப்போ ஃப்ரண்ட் டாட் எப்படி எடுக்க போறோம்? பேக்ல வந்து இந்த ரெண்டையும் வெயிஸ்ட வந்து டோட்டல் நம்பர் எவ்வளோன்னு 2ஆல டிவைட் பண்ணி வச்சோம். இங்க வந்து பஸ்ட் பாயிண்ட கால்குலேட் பண்ணி வைப்போம். இப்ப எனக்கு வந்து பஸ்ட் பாயிண்ட் வந்து 10 இருக்கு. நான் மேல சீமிங் அலவன்ஸ் விட்டுட்டேன். இங்க வந்து 10.5 மார்க் பண்றேன். என்னோட பஸ்ட் டிஸ்டன்ஸ் வந்து 7. அத 2ஆல டிவைட் பண்ணா 3.5. ஸோ என்னோட பஸ் பாயிண்ட் இது. நம்ம டாட் போடும்போது எப்பவுமே பஸ் பாயிண்ட் வந்து ரொம்ப டச் பண்ணுச்சுன்னு அப்படின்னா ரொம்ப ஆக்வர்டா இருக்கும் பாக்குறதுக்கு. சோ அதுக்கு நேரா நான் இங்க என்ன பண்றேன்னா ஒரு 3 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்கிறேன். அவ்வளவுதான். இங்க 1/2 இன்ச், இங்க 1/2 இன்ச். டாட்டை நம்ம வேற இடத்துக்கு மாத்துறோம் ஃப்ரண்ட்டுக்கு. அவ்வளவுதான் வித்தியாசம். ஒரு சில பேரு என்ன பண்ணுவாங்கன்னா டாட் பேக்ல மாதிரியே 2 டிவைட் பண்ணி போடுவாங்க. அப்ப அது என்ன ஆகும்னா அந்த டாட் வந்து ஒரு இடத்துல கோணையா இருக்கும். அது பாக்குறதுக்கு நல்லாவே இருக்காது. பஸ்ட் கீழே இருக்கும்போது அந்த ஹைடும் ஆயிடும். அது பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும். இந்த டாட் மட்டும்தான் இதுல டிஃபரன்ஸ் ஃப்ரண்ட்ல. இப்ப சீமிங் அலவன்ஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கொடுத்தது அதேதான். இப்போ எனக்கு வந்து டாட் ஒரே என்ன வாட்டி பிரச்சனை ஆகும்? சொல்லுங்கப்பா. இங்க இப்ப இது வரைக்கும் புரிஞ்சுச்சு இல்ல? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் வைக்கிறேன். என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து 10. ஓகேவா? அதுக்கப்புறம் மேல பஸ்டோட நம்ம அந்த டிஸ்டன்ஸ் 1/2 இன்ச்ச விட்டுட்டு தான் விடணும். கரெக்டா? ஆமா. ஆமா. எந்த கார்மெண்ட்டுக்கு நீங்க பஸ் பாயிண்ட் அளந்தாலும் சீமிங் அலவன்ஸ் விட்டுட்டு தான் அளக்கணும். ஏன்னா நம்ம பாடி மெஷர்மென்ட்ல வந்து கரெக்ட் மெஷர்மென்ட் தானே எடுப்போம். சோ அப்ப ரெடி அளவு உங்களுக்கு 10 இருக்கணும். நீங்க சீமிங் அலவன்ஸ் விட்டுட்டு 10 மார்க் பண்றேன். அந்த இடத்துல என்ன 2 அபெக்ஸுக்கும் டிஃபரன்ஸ் 7. சோ அத 2ஆல டிவைட் பண்ணா 3.5 வரும். அந்த 3.5 வச்சேன். இது பஸ் பாயிண்ட். அதுக்கு நேரா நான் ஒரு கோடு போட்டு இங்கிட்டு 1/2 இன்ச் டாட் சாரி 1/2 இன்ச் டாட் 1/2 இன்ச் இங்க 1/2 இன்ச். டோட்டலா இங்க 1 இன்ச் டாட் இன்டேக். சோ இப்ப மத்த மெஷர்மெண்ட்ஸ் நமக்கு இங்க 32 இருக்கணுமா? 8 இருக்கும். சோ இங்க 8 இருக்கணும். இப்ப ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். இப்ப என்னோடது வந்து பஸ்ட் டிஃபரன்ஸ் வந்து 2 இன்ச் இருக்கு. இப்ப இந்த மாதிரி பஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா நம்ம இங்க ஒரு 1/4 இன்ச் பேக்ல தூக்கணும் இல்லையா? அத பண்ணாம 1/4 இன்ச் கீழே இறக்கிப்போம். இப்ப இங்க நம்ம கொடுத்திருக்கிற மெஷர்மெண்ட் ஒரு 3/4 இன்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 3/4 இன்ச் வந்து இந்த 3/4 இன்ச் வந்து இங்க இருந்து ஒரு 3 இன்ச்ல அந்த டாட்டா போட்டுருவோம். இது எதுக்காகனா கப்புக்கு கவரேஜ் அந்த டாட் வந்து இப்படி கொஞ்சம் கிராஸா இருக்கும். இங்க வந்து இந்த டாட் வந்து 2.5 இன்ச் தான் இருக்கணும். சோ இவ்வளவுதான் இருக்கணும். இப்ப இந்த டாட் போடுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த துணி ஆட்டோமேட்டிக்கா போய் அந்த பழைய பொசிஷனுக்கு உட்காந்துரும். பேக்கும் ஃப்ரண்ட்டும். இந்த டாட் போடும்போது இந்த கப்புக்கு கொஞ்சம் நமக்கு கவரேஜ் கிடைக்கும். பிரஸ்ட் அமுங்காம இருக்கும். இது வந்து பஸ்ட் இருக்கு அப்படின்னா இப்ப என் சைஸுக்கு நான் சொல்றேன். இல்ல 1 இன்ச் ஈக்குவலா இருக்கு அப்பர் செஸ்டும் பஸ்டும். இல்ல எனக்கு அப்பர் செஸ்டுக்கும் பஸ்டுக்கும் 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னா எனக்கு 2 இன்ச் வரைக்கும் டிஃபரன்ஸ் இருக்கறனால நான் இங்க ஒரு டாட் போட்டுப்பேன். எனக்கு டாட் போட்டா என் பஸ்ட் வந்து ரொம்ப அழகா எலிவேட்டடா தெரியும். இல்ல அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல நம்ம செஸ்ட போட்டு அமுக்கிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். இவ்வளவுதான் ஃப்ரண்ட் ஆனா நார்மல் ஃப்ரண்ட். எவ்வளவு எடுத்தீங்கப்பா? 3 எடுத்தீங்களா? 3.5 எடுத்தீங்களா? இங்க இருந்து கணக்கே கிடையாது. இங்க இருந்து 3 மேல இருந்து 3 ஓகே. இங்க இருந்து தையலுக்கு அப்புறம் உங்களுக்கு 2.5 இன்ச் இருக்கணும். அவ்வளவுதான். இது கால்குலேஷன்லயே வராது எப்பவுமே. ஓகே. இது 3 இது 2.5 ஓகே. அவ்வளவுதான். கீழ இருக்க ஓகேவா? டாட்டும் அதே 3யா? இங்கயா? கீழ டாட். கீழ அந்த இதுவா? 1/2 இன்ச் அது 3யா? இது வந்து 3.5 வச்சிருக்கேன். இதுக்கும் 1 இன்ச் டிஃபரன்ஸ் இருக்கும். ஓகே. ஆனா இத கால்குலேட் பண்ணி இங்க டாட் போடாதீங்க. இது வெயிஸ்ட் லென்த் மாறுது அப்படின்னா அதாவது யோக்கோட லென்த் மாறுச்சுன்னா இந்த டாட் கன்ஃபியூஸ் ஆகும். இங்க இருந்து 3.5 ஓகேவா? இத டச் ஆகக்கூடாது. எப்பவுமே பஸ் பாயிண்ட் டச் ஆகக்கூடாது. நீங்க ஓகே சின்னது வச்சீங்கன்னா கூட ஒரு சில பேர் குட்டியா இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் யோக் இன்னும் சின்னது வரும். அப்ப அந்த பஸ் பாயிண்ட் டச் ஆகாம இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். பஸ் பாயிண்ட ஒரு 1/2 இன்ச்சாவது கேப் இருக்கணும். இந்த டாட் போய் அதை முட்டக்கூடாது. புரியுதா? ஓகே. ஓகேங்களாங்க? ஓகே. ஓகே.
ஓகே. இது 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 வந்து தேவைப்படுதா இல்லையாங்கிறது உங்க பஸ்டோட சைஸ் பொறுத்து. இப்ப இது தேவைப்பட்டுச்சுன்னா இது யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா அவ்வளவுதான். இதோட முடிஞ்சிரும் நமக்கு. பேக் ஃப்ரண்ட் ஒண்ணே ஒண்ணு. இதுல டிஃபரன்ஸ் வந்து இந்த ஒரு டிஃபரன்ஸ் 2, 3 இது 3 மட்டும் தான் மாத்துவோம். நார்மல் யோகா இருந்துச்சுன்னா. கொஞ்சம் பஸ்ட் கூட இருக்கு அப்படின்றப்ப அங்க எனக்கு கவரேஜ் வேணும்னு நினைக்கிறவங்க இந்த டாட் ஆட் பண்ணிக்கலாம். இங்க அந்த டாட்டுக்கான அளவை இப்படி கீழே இறக்குறோம். அவ்வளவுதான். எதுவுமே வேற டிஃபரன்ஸ் கிடையாது நார்மல் யோகா. பிரின்சஸ் போலாமா? எஸ் மேம். ஓகே. Yes, ma'am. சேம் இதேதான். இது வந்து நம்ம ஒரு இதுவரையும் அப்படிதான். ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஒரு 1 இன்ச் கீழே துணி இருக்கிற மாதிரியாவே நீங்க அந்த ட்ரேஸ் பண்றத ட்ரேஸ் பண்ணுங்க. சேம் ப்ரொசீஜர் தான். பேக்க அப்படியே ஃப்ரண்ட் ட்ரேஸ் பண்றோம். இங்க இந்த கோடை மட்டும் நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இங்க இங்க எல்லாமே நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் ஆன் தான் பண்ணுவோம். அதனால இங்க எதுவும் ட்ரேஸ் பண்ண தேவையில்லை. ஆர்ம் ரவுண்டு, ஷோல்டர்ஸ், இந்த சைட்ல இந்த ஒரே ஒரு அளவு எவ்வளவு லென்த் இருக்குங்கிறதுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கிறோம். ஃப்ரண்ட் நெக் சேம் எப்படி நம்ம நார்மல் யோகுக்கு மார்க் பண்ணமோ அதே மாதிரி தான். ஸோ 6.5. இங்க 2 இருக்கு. எனக்கு வைடா வேணும். அதனால 3 எடுத்துக்கிறேன். இல்ல எனக்கு நார்மலாவே இருக்கட்டும் அப்படின்னா நீங்க வந்து 2 வச்சுக்கலாம். சேம் ப்ரொசீஜர் ஆர்ம் ரவுண்டுக்கு. இங்க ஒரு 1/4 இன்ச் இருக்கிற மாதிரி ஒரு கிராஸா ஒரு கோடு போடுறோம். இந்த டெப்த் எடுப்போம். இப்போ நம்ம எப்படி ஃப்ரண்ட்டுக்கு பஸ் பாயிண்ட் மார்க் பண்ணுவோம், அதுல நார்மல் ஃப்ரண்ட்ல அதே ப்ரொசீஜர் தான். மேல சீமிங் அலவன்ஸ் விட்டுட்டு 10 இன்ச் பஸ் பாயிண்ட். இங்க 3 இன்ச் பஸ்ட் டிஸ்டன்ஸ். இது என்னோட நிப்பிள் பாயிண்ட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்னோட இப்போ நார்மலா பெரிய பஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓவர் சைஸ் பஸ்ட், ரொம்ப லார்ஜா இருக்கு. அதாவது எஸ், எம், எல்லுன்னு சொல்லுவோம். எல்லுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் சைஸ் குட்டியா இருப்பாங்க, பிரஸ்ட் மட்டும் பெருசா இருக்கு அப்படின்னா நீங்க பேக்ல யோக்கோட லென்த் அளந்துட்டு ஃப்ரண்ட்ல இருக்க யோக்கோட லென்த்தே அளந்துக்கணும். இப்ப நான் எனக்கு அளக்கும் போது நான் ஃப்ரண்ட்ல மட்டும் தான் அளந்தேன். நீங்க பெரிய பஸ்ட் இருக்கிறவங்களுக்கு பேக்குக்கும் அளந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கும் அளந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இப்ப எப்படின்னா ஒரு ட்ரெஸ் வியர் பண்ணும்போது எப்படி இருக்கும், பஸ்ட் பத்தல துணி அப்படின்னா இது பிரின்சஸ் லைன் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. இங்க மட்டும் இப்படி தூக்கிரும் ட்ரெஸ். கரெக்டா இங்க இங்க லைட்டா இங்க ஒரு தூக்கிட்டு ஒரு மாதிரி ஜிக்ஸாக்கா இருக்கும். அந்த ப்ராப்ளம் வராம இருக்கிறதுக்கு ஜென்ரலா நம்ம இப்படிதான் அமையணும். நம்மளோட பிரின்சஸ் லைன் வந்து இந்த மாதிரி வளைவா தான் அமையும். அப்ப நம்ம யோக் எடுத்துட்டு இப்படி வந்து பிளேயரோட இணைக்கும் போது அழகா ஒரு ரவுண்ட் ஃபார்ம் ஆகும். நீங்க இங்க வந்து கரெக்டான மெஷர்மெண்ட் எடுக்கல, ஃப்ரண்ட் யோக்கோட மெஷர்மெண்ட் சரியா எடுக்கல அப்படின்னா இந்த ஹெவி பிரஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு உடம்புக்கு ஏத்த மாதிரி பிரஸ்ட் இல்லாம கொஞ்சம் பெருசா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க பேக்கோட யோக்க தனியா அளந்துக்கோங்க, ஃப்ரண்டோட யோக்ல இருந்து தனியா அளந்துக்கோங்க. ஈவன் தோ பிரின்சஸ் லைன் பிளவுஸ்லயுமே அப்படிதான். பஸ்ட் பெருசா இருக்கு அப்படின்னா பேக்ல இருந்து தனியா அளப்போம், ஃப்ரண்டோட லென்த் தனியா அளந்துப்போம். ஸோ இப்ப 10.5. ஸோ டோட்டல் நமக்கு வந்து 14.5. ஸோ அதோட ஒரு 1/2 இன்ச் மட்டும் என்னோட சைஸுக்கு நான் ஆட் பண்றேன். இங்க ஒரு ஸ்ட்ரைட் லைன், இதுக்கு நேரா ஒரு ஸ்ட்ரைட் லைன் 1 இன்ச் இங்க, 1 இன்ச் இங்க. இந்த லைன் வந்து ஃபர்ஸ்ட் இப்படி ஃபார்ம் ஆகும். பிளவுஸ்க்கா இருந்தாலும் இதே ஒரே ஃபார்மட் தான். டவுட்டுப்பா. சொல்லுங்க. இப்ப நீங்க அந்த பஸ்ட் பாயிண்ட கரெக்டா வைக்கிறீங்கல்ல, நம்ம மேல எங்க இருந்து வச்சு ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி போட்டுக்கணுமா, இல்ல இந்த பாயிண்ட் எப்படி கரெக்டா மார்க் பண்றீங்க? நம்ம துணியில வச்சு மேல இருந்து மார்க் பண்ணும்போது அதான் இங்க ஒண்ணு இருக்குல்ல, 3.5 மெஷர்மெண்ட் இங்க இருக்குல்ல. இப்போ நான் இங்க இருந்து ஒரு லைன் எடுத்துக்கிறேன். அது 10. நான் அதை கோடு போட்டுக்கிறேன். வேணாம், வேற கலர்ல போடுறேன் பாருங்க. 10 இன்ச்சுக்கு நான் ஒரு கோடு ஓகே போட்டுக்கிறேன் ஓகே. சின்னதா. அதான் ஓகேவா? அதுக்காக கேட்டேன். இப்ப இங்க ஃப்ரண்ட்ல இருந்து நம்ம 3 எடுக்கிறேன். 3.5. அது சரி, ஓகே ரெண்டும் ஓகே மீட் பண்ற இடம் பஸ் பாயிண்ட். ஓகேவா? ஓகே ஓகே. இப்ப பாருங்க, இந்த லைன் வந்து சென்டர் இப்படி. இது வந்து எப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் தான் இங்க, அப்படி கிடையாது. இப்போ இது எடுத்தீங்கன்னா கரெக்ட் எக்ஸாக்டா இந்த லைனுக்கு தாண்டி தான் போகும் எப்பவுமே பிரின்சஸ் லைன். இது மேல ஏறி வராது. புரிஞ்சுதா?
இந்த ஷார்ப் இருக்கு இல்லையா, இதை தாண்டி தான் போகும். இல்ல இந்த ஷார்ப் மேல ஃபார்ம் ஆகும். இதை தாண்டி போகாது. அதாவது எப்படின்னா இது மேலைக்கெல்லாம் போகாது பிரின்சஸ் லைன். ஆர்ம் ரவுண்ட்ல தான் போய் உட்காரும். ஸோ இங்க 1/2 இன்ச் நான் மார்க் பண்றேன். இங்க ஒரு 1/4 இன்ச், அங்க ஒரு 1/4 இன்ச். டோட்டலா 1/2 இன்ச். இது நீங்க எக்ஸ்ட்ரா கூட ஒரு சில பிளவுசஸ்ல வரும். இப்ப டோட்டலா 1/2 இன்ச் மார்க் பண்ணிருக்கேன். எக்ஸ்ட்ரா வந்தா கூட இந்த இடத்துல கட் பண்ணிருக்கிற மெஷர்மெண்ட் இங்க ஈக்குவல் பண்ணிட்டோமாங்கிறது மட்டும்தான் மேட்டர் இதுல. இப்ப இங்க என்ன பண்றோம்னா இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் வரைஞ்சுக்கோங்க. இங்க ஒரு 1 இன்ச்சுக்கு அப்புறம் இப்படி பண்ணுவோம். அதை ஏன்னா இந்த ஷேப் வந்து நமக்கு பஸ்ட் இந்த மாதிரி ஷேப்ல தான் வரும். நீங்க சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த ஷேப்ல போய் இது பர்ஃபெக்ட் உட்காரத்துக்காக தான் இந்த இடத்துல இந்த மாதிரி பண்ணி கட் பண்றோம். இல்லைன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா கட் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸஸ் கிளாத் வரும், அந்த இடத்துல ஒரு லூஸ் வரும். அதுக்காக இந்த பீஸை வந்து இப்படிதான் வெட்டுவோம். இப்படி நீங்க சைடு போர்ஷன்ல இதை மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம சைட் போர்ஷன்ல பஸ்ட் இப்படிதான் இருக்கும். அதனால இந்த ஷேப் நம்ம எடுத்துட்டு வரோம். ஸோ இது என்ன பண்ணிக்கணும், இது எல்லாமே ஸ்மூத்தா அப்படி பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ நமக்கு வெயிஸ்ட் எவ்வளவு இருக்கணும், 32 இருக்கணும். 32ல 4ஆல டிவைட் பண்ணோம்னா 8. இங்க முன்னாடி வந்து 8 இருக்கணும். வேணும்னா நீங்க ஒரு லூஸ் 0.5 0.25 ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜிப்பர் போட்டுருக்கோம்னா எக்ஸாக்ட் மெஷர்மெண்ட்டே கூட இடுப்புல வச்சுக்கலாம். இப்ப எனக்கு 8 இருக்கணும். இங்க வந்து 2.25 இருக்கு. ஸோ 8 அந்த 2.25 நான் இங்க மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு பஸ்ட் வந்து 9 இருக்கணும். ஸோ எனக்கு இங்க 3 ஒரு பாயிண்ட் இருக்கு, 3 ஒரு பாயிண்ட். எங்க அப்பர் செஸ்ட் வந்து 36 9 இருக்கணும். 2 9 9.1 கரெக்டா இருக்கு. இப்போ இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் 3ஐயும் கனெக்ட் பண்றோம். ஸோ இப்போ இங்க எனக்கு ஆர்ம் ரவுண்டு 8.5 இருக்கணும். இப்போ நீங்க 3 மெஷர்மெண்ட் சொன்னீங்கல்லப்பா, அது புரியல கொஞ்சம். 5.25 சொல்றேன் இருங்க. பாருங்க 8.5 இருக்கணும். 8.5க்கு ஒரு புள்ளி நவுந்து வருது. நம்ம அதை வேணா ஒரு பாயிண்ட் நவுத்தி வேணா போட்டுக்கலாம். அந்த இடத்துல அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ். இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நவுத்தி போட்டுக்கலாம். இது வந்து இடுப்பு மெஷர்மெண்ட்டுங்க. இது வந்து நமக்கு இங்க எங்க ஃப்ரண்டோட, அதாவது பேக்ல எப்படி நம்ம இடுப்பு எடுத்தோம் அதோட ஃப்ரண்டோட இடுப்பு இது. இது வந்து வெயிஸ்ட் லைனு, இது அப்பர் செஸ்ட் லைனு, இது பஸ்ட். இங்க எல்லாத்தோட மெஷர்மெண்ட்ஸும் நம்ம ஆல்ரெடி எடுத்திருக்கோம். இடுப்பு வந்து 32, இது வந்து 38, இது 36. பிரின்சஸ் லைன்ல காமனா நம்ம வந்து ஒரு 0.25ல இருந்து 0.5 வரைக்கும் மட்டும்தான் நம்ம ஈஸ் கொடுப்போம். அதுக்கு மேல கொடுத்துட்டோம்னா பிரின்சஸ் லைன் எதுக்கு தேவையே இல்ல பண்றதுக்கு. எதனாலன்னா ஃபிட் கரெக்டா செஸ்ட் எல்லாம் ஃபிட் போய் உட்காந்துரும். அதுவே நம்ம எக்ஸ்ட்ரா சீமிங் அலவன்ஸ் மட்டும் விட்டா போதும், ஈஸ் எதுவுமே விட வேணாம். இப்போ இங்க 36 டிவைட் பண்ணா எவ்வளவு, 4ஆல 9 இருக்கணுமா? இங்க 38 4ஆல டிவைட் பண்ணா 9 இருக்கணுமா? இங்க 8 இருக்கணுமா? இருக்கான்னு நம்ம செக் பண்றோம், அவ்வளவுதான். இங்க இருந்து இந்த டாட்டை நான் விட்டுறேன். இங்க பாருங்க, இந்த டாட்டை விட்டுறேன். இங்க 2.5 கரெக்ட் பாயிண்ட் கூட கரெக்டா கால்குலேட் பண்ணுங்க. 2.5க்கு ஒரு புள்ளி கூட இருக்கு. அதே 2.5க்கு ஒரு புள்ளி கூட இங்க வச்சுட்டு 9.25 ஆல்ரெடி இங்க லூஸ் இருக்கு எனக்கு. சோ இங்க இந்த பாயிண்ட் வரைக்கும் 6 இருக்கு. இந்த பாயிண்ட்ல இருந்து 9.5 ஒரு புள்ளி கூட இருக்கு. இங்க 5.25 இருக்கு. இந்த 5.25 இங்க வைக்கிறேன், 8 இருக்கு. சோ எனக்கு பெர்ஃபெக்ட்டா என்னோட மெஷர்மெண்ட்டுக்கு இந்த பிரின்சஸ் லைன் உட்காந்துருக்கு. புரிஞ்சுது?